அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவை உரிமை மீட்பு கழகம் அப்படின்னு சொல்லி கட்சியா மாத்தி அரசியல் அதிரடி காட்டியிருக்காரு ஓபிஎஸ் அப்படின்னு தான் சொல்லணும். சோ ஒரு சில வருஷங்களாவே மறுபடியும் அதிமுக எப்படியாவது சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் என்னதான் முயற்சி பண்ணாலும் அதுக்கு தொடர்ந்து எண்டு கார்டு போட்டுக்கிட்டு இருந்தாரு எடப்பாடி பழனிசாமி. இப்படிப்பட்ட சுச்சுவேஷன் தான் கடைசியா நடந்த பொதுக்குழுவிலையும் கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை ஏற்கும், அதை தாண்டி கூட்டணிக்குள்ள எந்தெந்த கட்சி இருக்கும் அப்படின்றதையும் அதிமுக தான் முடிவு செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டு இருந்தாரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்னே சொல்லலாம். இதனால ஓபிஎஸ் அரசியல் எதிர்காலம் இறுதிக்கு வந்துருச்சா அப்படின்னு சொல்லி பலருமே பரபரப்பா பேசும்போது டெல்லிக்கு போயிருந்தாரு ஓபிஎஸ். சோ அதனுடைய விளைவா தான் இப்ப புதிய கட்சியை தொடங்கியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. சோ புதிய கட்சியை தொடங்கினதே பாஜகவோட ஐடியா தான் அப்படின்றதுனால கண்டிப்பா என்டிஏ கூட்டணியில ஓபிஎஸ் கட்சிக்கும் குறிப்பிட்ட தொகுதிகள் ஒதுக்கப்படும் அப்படின்னு பேசப்படுது. சோ ஓபிஎஸ் இந்த நகர்வை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல போட்டு மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.